ராமாயணம் ஏழு கிலோமீட்டர் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்கல்ல கூட பயப்படா நிக்கிற என்னடா வந்தப்பா போடுற ஒண்ணு ஏ தொப்புல பாக்கமாடா என்னடா அவரு அப்படின்னா அவரு ஒன்னும் தெரியாதா ஐ லவ் யூ அப்படின்னா என்னய்யா தெரியாதா அப்படின்னா என்னது எந்த கடை விற்பாங்க எங்க விற்பாங்க எப்படி விற்பாங்க எவ்வளவு நேரத்துக்கு போகணும் எங்க போய் கேட்கணும் நான் சொல்றேன் வாமா லவ் யூனா எந்த கடையில் விற்கிறாங்க தெரியுமா யாரவே என்னவா இன்னும் மல்லாக்க படிச்சு சொல்றான் வெய்யாலுமேவா வெய்யாலுமேக்கா சத்தியமாவா உனக்கு குஞ்சு மேல சத்தியமா நம்ம போமா ஏமா ஏண்டா வாங்கிட்டு வலிச்சாக்கல பையா அண்ணாடா ஆக்கிட்டு அண்ணா சாம்பாரு எனக்கு புறம்போக்கு வச்சா வாழையில எடுத்துட்டா எத்தியல யாரா நீ படிக்க சொல்ற அது என்ன படிக்க சொன்னா மல்லாக்கா ஏண்டா பொண்டாவாய மகனே தாரா கூட பெத்தா பிறப்பா அங்காளிய பங்காளி யாருடா நீ என்ன மல்லாக்கா படிக்கிற பொம்மால படிக்க சொல்ற கொக்கால படிக்க சொல்லு உன் பாஜ்ய படிக்க சொல்ற உங்க சிலையில படிக்க சொல்லு கமல் படி சொன்னாலும் ஒரு நியாயம் கமல் படி சொன்னாலும் ஒரு நியாயம் கோலம் போட்டு நீனு மல்லாக்கு பண்ண நீ கமல் படுத்துக்கிறான்ற அப்படி பார்க்க வேண்டியதானே என்ன பார்த்து மல்லாக்கா பண்ணுற பரவாயில்ல நான் கொள்ளுவாய் மகனே ஏண்டா ஆதிரடி பூஜை அடிச்சுக்கிறாங்க மல்லாக்கா படு மல்லாக்காவா போய் அவனே சொல்ற மல்லாக்கா படுது என்ன அது மல்லாக்கா படு சொல்ற எனக்கு தாண்டி தாரான குடிச்சு பையா மூதத்தை மோர்னு குடிச்சு பையா அண்ட பொண்ட வாயா கெண்ட கழிச்சு வாயா கேளாம பூக்கு வாயா நீங்க பாருங்க மல்லாக்கா படுறாரு எப்படி தவறி சொல்லலாம் என்ன மாதிரி எப்படி தவறி சொல்லலாம் சரியா மலாக்கு பண்ண சொல்றேன் மாணவரை கெட்டு தெரிஞ்சுக்கா கொட்டு வாய மகனே அப்படி இப்படி என்ன சுப்பிந்தா சத்தியமா இந்த குழப்பம் அப்படி பண்ணதப்பா என் குஞ்சு மேல 3 டைம் காய்ச்சிக்கலாடா அப்படி சுப்பி அண்ணன் சுப்பிந்தா சத்தியமா என்ன பண்ணு நேரா போயிடுங்க பூண்டு செடி தெரியுமா உங்களுக்கு ஆமா அது செடியில ஜூரு கொஞ்சம் செத்து போயிட்டு போன பையன் நானு சரியா ஆமா நான் புண்டால வாக்க அந்த செடி ஜூரு போய் சாவணும் போடா போடா பாப்பா பாப்பாவா பாப்பாவா ஐயா என்னை பார்த்து பாப்பா கீப்பான்னு சொன்னா பல்லாஞ்ச கழி வயல் பழுக்குன்னு வச்சுட்டு வந்துருந்தியா பாப்பாவா பாப்பா எப்படியா பாப்பா பலானது கழி வாயில் பழுப்பு என்னடா பின்ன வேற என்ன நீ காக்குறது அக்கா அக்காவா உனக்கு கூட ஒட்டி பிறந்தனா இல்ல 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பிறந்தனா உங்க அம்மா வகுத்துல பிறந்தனா இன்னைக்கு நான் என் வகுத்துல உங்க சித்தி வகுத்துல எங்க அம்மா கிட்ட ஒப்பம் வந்தானா அப்ப யாரு அக்கான்ற என்ன தகுதின்ற அக்கான்ற உனக்கு தகுதிக்கு என் தகுதிக்கு ஏடி வந்தா 8 மடா ஏண்டா டே பக்கெட்டு மூஞ்சா அவ்வளவுதான் அத்த புள்ள அது சொத்த புள்ளியா எல்லாம் அப்படியே தொலை அழுவி ஒழுங்குதா சொத்த வச்சுன்னு புழு வச்சுருக்குதா ஏய் முத்தாட்டி என் பல்லு கூட என்ன சொத்த பல்லுன்ற நீ அது திக்கணு கூதி அத்த புள்ள தான் கூதி புள்ள நீ ரொம்ப மிஞ்சின மெட்ராஸ் ஆட்டுக்குது அத்தமாக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தமாக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனையும் மறந்து போட்டு அழகு அதிகமே என்ன கொஞ்சமே
ஒரு வீட்டுக்காரங்க சொல்லு நாட்டு நான் போயிட்டேன் ஏறிக்கு சரி மூடு பொம்மலாட்டியா புடவை கட்டியே அது புடவை கட்டி போய் பேண்ட் ஷர்ட் போட்டு திரும்பிடிய இதெல்லாம் பண்ணது யாரு என்ன சாணத்தில் சொன்னவன் என்னால உனக்கு அதுதான் வாய் வச்சு நமக்கு உறிஞ்சிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவேன் நாய்கிட்டு போய் அவங்க பொம்மா சுத்தி 4 நாள் கழிச்சு போற பையன் பையன் மம்முட்டி மதிக்கு மஞ்சள் உனக்காக ஒரு அட்டில உனக்காக போஞ்சுதான் போயிருக்குது மச்சான் என்ன பண்றேன் பாப்பா ரப்பகல தூக்கமில்லை ராதாவே உன் நினைப்பு பத்தி படுத்தாலோ ரகவில உன் திருப்பு நீ இருந்த போதும் ஐயா ஆமா நான் இருந்தா நான் நித்தம் ஒரு பாட்டெழுது நான் பாட்டு எழுதுக்குமா எழுதுக்குமா நாங்கதான் வாயில வந்து நீ வாயில வந்துடா ஆனால் பாப்பா அப்படி இருந்தாலும் மச்சான் உன்னை பார்த்தால் இன்னும் எப்படி தெரியுமா பார்க்க மாட்டாரு எனக்கு ஒரு டவுட் என்னது இது என்னது இங்க வா மிஷின் தெரியுதா கண்ணை குடுத்தா மக்களை ஓடியா எக்கறாடா அக்கா என்ன அங்கரால கேட்க மாட்டேங்கிறான் ஓய் ஓய் சவுண்ட் போட்டு திடீர்னு கலக்குறாங்க அப்பா இது என்னதியா இது பார்த்தா எப்படி தோணுது உனக்கு அது பூவு இது இப்ப என் கையில இருக்கிறதுனால என் பூ உனு பூவு இது நீ புடியா இப்பவும்
அப்ப இப்ப என் கையில இருக்கிறனால ஏன் பூ? ஏய், எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. இது இப்ப என் கையில இருக்குதா? ஆமா. இது ஏன் பூ? உனி பூ. இப்ப உங்ககிட்ட வந்துருச்சா? இப்ப ஊம்பு. பூஜி வாங்க. ஏன்டா நீ ஏதாவது நீ என்கிட்ட வா, நான் தானே கூப்பிட்டேன். அந்த பையன் சொல்றது சரியா போச்சா? உனக்கு காதுல கேட்கலையா? கேட்கலையா? இந்த தெளிவா நீயே கேளு. எனக்கு இதை வேற மாதிரி வந்து இங்க நின்றா வாடா. இது ஏன் பூ? ஏன் கேட்டதுனால ஏன் பூ? ஊம்பு. என்னடா என்ன ஊம்பு சொல்ற? ஏய் என்னுடைய பூ. இப்ப உன் கையில புடி. இப்ப ஊம்பு. ஏண்டா மாத்தி தானே கேக்குது. ஆமா தெளிவா கேட்கல தானே? கேட்கல. தெளிவா கேளு. தெளிவா சொல்றா. என் கையில இருக்கிறதுனால ஏன் பூ? உன் கையில இருக்கிறதுனால ஊம் பூ. ஏய் உன் பூ என்னடா சரி அம்மா என்ன சொல்லு? இன்னொன்று விட்டம்மா. ஆ. வாமா வாமா அது போட்டம்மா. அது பொம்மாடி எல்லாம் எடுக்கக்கூடாது. நாங்களே எடுக்கணும். அட பலாய் மூடி பையன். ஆமா அதுக்குதான். சரி அம்மா, எனக்கு பிடிச்ச பிரியாணி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எனக்கு பிடிச்சது. மட்டன் பிரியாணி. உன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எனக்கு பிடிச்ச பிரியாணி. மட்டன் பிரியாணி. சரி அம்மா. மட்டன் பிரியாணி. சரி. அப்படி இருந்தாலும் நடந்ததே தள்ளு. நடக்க போறத பத்தி பேசலாம். ஏய், தொட்டப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். எல்லா பொம்மநாட்டியாட்டு சாதாரணமான பொம்மநாட்டி நான் கிடையாது. நான் அப்பவே மிதின மெட்ராஸ். ஆமா. பெண்களை பார்த்தால் எப்படி பார்க்க வேண்டும்? சூப்பரா பாக்கணும். அடக்க ஒடுக்கமா ஒரு தாயை பார்ப்பது போல பார்க்க வேண்டும். தாய் மாதிரி பார்த்தா நாங்கெல்லாம் பூஜை அப்படின்னா எப்படி தெரியுமா? ஆண்கள் தாரத்தை மட்டும் தாரத்தாக நினைக்க வேண்டும். தாயை தாயாக தான் நினைக்க வேண்டும். எப்படி சொல்றியா? ஆமா. சரி. அதனால தெய்வீக திருச்சபை நாடி அடியால் தோற்ற பத்தனம் யார் என் நாட்டை சேர்ந்தவள், எதற்கு வந்திருக்கிறேன், என்ன காரணம், என்னுடைய பெயர் என்ன சொல்லணுமா இல்லையா? பார்த்தா என் பேர் தெரியுமா? என்னம்மா? என் பேர் மோகனிடா, மோகனி. மோகினா எப்போ? மோகினியா? நேற்று அப்படிதான் ஆட்ட ஆட்டி போய் ஆமா. எங்க வீட்டுக்கா ஒரு மாமரம் இருந்துச்சு. மாமரம் தண்ணி படுத்தேன். கட்டில் மேல மலாத படுத்துருந்தா ஒரு 12 மணி வாக்கலாம். வாக்கல 12 மணி இருக்குண்டா டைமு. என்னடா வாக்கலாம். 12 மணி இருக்கும். அப்படியே மல்லிகைப்பூ வாசனையா வந்துச்சு. ஆமா. காலில் அப்படியே சலங்க சவுண்டுக்கு ஜல்லுன்னு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அழுத்துச்சு. 3 நெஞ்சு மேலேயே 7 நெஞ்சு மேலே உட்காந்து அழுத்துச்சு. அப்புறமா எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு பாரு. விட்ட ஒண்ணுக்கு என் வாயில வந்து வந்துருச்சு. அது குதிங்கால் எப்படி இருந்துச்சு? அந்த மோகினிக்கா? ஆமா. அந்த மோகினிக்கு பின்னாடி இருந்துச்சு. இதுக்கு எப்படி பாத்துட்டு போ. பாக்கலாமா? ஆனா வரல. செத்தாலும் ஒன்னாதான் சாகணும். பாக்கலாம் பாக்க. என்னடா பார்க்க முடியல? பார்க்கலாமா? என்னடா மைக் வாய் பையா, இந்த மோகினிக்கு முன்னாடி கூதிக்கு
முன்னாடி குதிக்குது. ஆமா. நீ யாரு ஊம்பர் பாட்டா? உட்கார பாடா. மாதவா யார் ஒரு புறம் பார்த்தால் பெண் குரல், பெண் குரல், ஒரு புறம் பார்த்தால் ஆண் குரல். ஆண் குரல். யார் என்ற விளக்கம் சொல்லணுமா இல்லையா? சொல்றவா சொல்வேன் கேளா. இந்த மாநிலம் புகழும் மண்ணே ஏதனை குலத்தில் தோன்றி அருமை வளர்ந்த காலை அப்படி இருந்தாலும் என் உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? என் பேரோ சாச்சாதி எம்பெருமான் வைகுந்தவாசன் ஹரிஹரி முருகரி அச்சுதன் கோவிந்தன் முகுந்தன் கண்ணன் கோவிந்தன் கேசவன் கோபாலன் வைகுந்தவாசன். வைகுந்தவாசனா? ஏய், அப்படி யாத்திரனா வச்சுக்கியா? என்ன எதிரி உழுந்து போயிரு. அப்படியா? ஏன்? அங்க பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. எப்படி இருக்கிறாரு? அழகா கையில புள்ளத்தாங்குழல், புல்லாங்குழல், புல்லாங்குழல், அழகாக பக்கத்துல வந்து ராதை, ராதை அழகான தோற்றத்துடன் அழகாக காட்சியளிக்கிறார். உன்னை பார்த்தா மழை வச்சிருக்கிறேன், ஜாக்கெட் போட்டுருக்கிறேன். அறிவு நீ கிருஷ்ணன்றா வந்து கிருஷ்ணன் என்று சொன்னால் நீ மட்டும் கிடையாது, இந்த உலகில் இருக்க ஆண் பெண் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணனை பார்த்ததே உண்டானால் தங்கு சக்கரம் கடல் கோதண்டம் பச்சை திரு மேனியுடன் கையில் புல்லாங்குழல் வைத்து அருகில் அழகான ராதை அம்மையுடன் இப்படி அழகாக காட்சியளிக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்து நான் தான், என் பேர் தான் கிருஷ்ணன், கோவிந்தன், கோபாலன், கண்ணன், முகுந்தன், வைகுந்தவாசன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால இன்று தினத்தில் இந்த கோவிந்தன் எதற்கு இந்த பெண் குலத்திற்கு தெரியுமா? என் அத்தை மகனாகப்பட்ட அர்ஜுனன் அருத்தவம் செய்ய போகிறான். என் மாம மகன் மகாத்தவம் செய்ய போகிறான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆத்து மணலை ஒரு புடி வாரி எண்ணனாலும் எண்ணலாம். எப்படி? ஆத்து மணலை ஒரு புடி எண்ணனாலும் எண்ணலாம். ஒரு புடி கையில வாரி ஒன்னொன்னா எண்ணிடலாம். அவன் கூத்திமார்களை எண்ண முடியாது. சரி, இந்த விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை ஒன்றொன்றா எண்ணி விடலாம். அவன் வப்பாட்டிமார்களை எண்ண முடியாது. உருளுக்கு சீலை கட்டி கொண்டிருந்தால் ஆனா பெண்ணா என்று ஆராயக்கூடிய குணமுடையவன் அவன் குணம். அவன் இன்றைய தினத்தில் என்னையும் மறந்து தன்னையும் மறந்து அரகரா சிவசிவா என்று ஒரே நோக்கத்தோடு கைலை மலைக்கு செல்கிறான். எதற்கு? சிவபெருமானிடம் சென்று அந்த பாசுபதம் என்று சொல்லக்கூடிய என்னது பாசுபதத்தையும் விலாங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லையும் பெற்று வந்து தன் தாயாதிகளாக விளங்கக்கூடிய துரியோதனாதிகளை ஜெயித்து தன் தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனுக்கு அன்று நாள் வீழ்த்த கூந்தல் என்ற நாள் நாம் முடிய வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு செல்கிறான். அது மட்டும் கிடையாது, தன் அண்ணாவாகிய விளங்கக்கூடிய தர்மராஜாவுக்கு நான் அரச முடி சூட்ட வேண்டும் என்று சொல்லி
கைலமலையை நோக்கி அரகரா சிவ சிவா என்று ஒரே நோக்கத்தோடு செல்கிறான். சரி. அவன் ஒரே நோக்கத்தோடு செல்கிறானா ஆ. இல்ல பெண்களின் மோகத்தில் மனமயங்கி திரும்பி வருகிறானா என்று அவன் மனம் சோதிக்கவே அவருடைய மாமா இந்த ஆதிமாயன் இந்த பெண் ரூபில் வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? ஆமாப்பா. இருந்தாலும் இந்த அழகையும் பார்த்து அவன் மயங்கவில்லை என்றால் இன்னும் பல அழகுகள் வரும். உன் கண்களை கெட்டியமாக மூடிக்கொள். ஆகட்டும்.